ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, உன் ஆதி பராசக்தி சற்று நிமிடம் உன்னிடத்தில் பேச வேண்டும். வெளுத்ததெல்லாம் பால் என்று நினைத்துக் கொள்கிறாய். தங்கமே, அதுதான் மிகப்பெரிய தவறாக உனக்கு மாறி இருக்கிறது. கள் குடித்தாலும் பால் என்று நினைத்துக் கொள்கிறாய். உன் கண்களுக்கு நேராக நின்று உனக்கு தீமைகளை செய்து கொண்டிருந்தாலும் ஐயோ இவர்கள் நல்லவர்கள் என்று நம்பிவிடுகிறாய். அதுதான் உன் வாழ்க்கையை பலவீனப்படுத்துவதற்கான முதல் வழியாக இருக்கிறது. யார் வந்து சிரித்து பேசினாலும் அடுத்த நிமிடம் அவர்கள் செய்த துயரங்களையும் அவர்கள் உனக்கு கொடுத்த வழிகளையும் மறந்து அவர்களிடம் சிரித்து பேசிவிடுகிறாய். இதுதான் உன் வாழ்க்கை நாசமாவதற்கான வழிகளை நீயே பிறப்பித்துக் கொண்டிருக்கிறாய் என் தங்கமே. யாரையும் மனதளவில் கஷ்டப்படுத்திவிடக் கூடாது. என்னுடைய வார்த்தை யாரையும் புண்படுத்தி விடக்கூடாது என்ற எண்ணத்தை கொண்டவள் நீ. உன் வாழ்க்கையில் யாருக்கும் சிறிதளவேனும் வலிகளையும் வேதனைகளையும் கொடுத்ததில்லை. உன்னால் முடிந்தவரை நல்லதைத்தான் செய்து வருகிறாய். அதனால் தான் இது நாள் வரை தீமைகளை மட்டுமே அனுபவித்து வருகிறாய். அவர்களைப் போல நானும் மாறிவிடட்டா? நானும் கெட்டவளாக மாறினால் சந்தோஷமாக வாழ்வேனோ என்னவோ என்று பல நிமிடங்களில் நீ யோசித்தும் இருக்கிறாய். நல்லவள் என்ற பெயர் உனக்கு இருப்பதால் தான் தெய்வம் உனக்கு முழுமையாக துணையாக இருந்து வருகிறது இந்த நேரம் வரை. நான் தான் இதை செய்து விட்டேனே, ஏன் எனக்கு நல்ல காலம் வரவில்லை? நான் இந்த பரிகாரத்தை முடித்து விட்டேனே, ஏன் எனக்கு இன்னும் நல்லது நடக்கவில்லை என்று உடனுக்குடன் நல்லதை தேடிக்கொண்டிருக்கிறாய். உன்னை சுற்றி இத்தனை வேதனையான வார்த்தைகளும் வேதனையான வழிகளும் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கும் போது நல்லது எப்படி உனக்கு செயல்படும்? ஒன்று, நீ அதை விட வேண்டும், இல்லை என்றால் அது உன்னை விட வேண்டும். இரண்டுமே இல்லாமல் இருக்கும் நல்லது மட்டும் நடக்க வேண்டும் என்றால் எப்படி என்பதை நீயே புரிந்து கொள். முதலில் உன் மனதை மாற்றிக்கொள். ஒருவன் சரியில்லை என்று தெரிந்தால் அவனை விட்டு ஒதுங்கப்பார். மீண்டும் மீண்டும் அவன் வந்து சிரித்த முகத்தோடு நிற்கிறான் என்று நம்பி ஏமாந்து விடாதே. உன் வாழ்க்கைதான் நாசமாகும். உன்னை நம்பியிருக்கும் உன் பிள்ளைகளின் வாழ்க்கைதான் நாசமாகும். இதுதான் உன்னுடைய பெரிய தவறாக இருக்கிறது. கெட்டவர்களை நம்பி நம்பி உன் வாழ்க்கையை ஏமாந்து கொண்டிருக்கிறாய். அன்பு பிள்ளையே, அவன் வழிந்து வழிந்து உன்னிடத்தில் பேசி சிரித்து சிரித்து உன்னை மயக்கி அவன் வார்த்தைகளால் உன்னை மயக்கி வைத்திருக்கிறான். அதனால் தான் உன் வாழ்க்கையை இழக்கும் அளவு கூட அவனை நம்பி இருக்கிறாய் நீ. எத்தனையோ நாள் உன் கைகளால் அவனுக்கு எத்தனையோ அள்ளி கொடுத்திருக்கிறாய். அத்தனையும் பெற்றுக்கொண்ட அந்த சுயநலம் மிக்க அவன் உன் வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டிருக்கிறான். ஜாக்கிரதையாக இரு. முழுமையாக உன் வாழ்க்கையை அவன் அழிப்பதற்குள் நீ ஜாக்கிரதையாக விழித்துக்கொள். உனக்கு செய்வினை செய்தவன் யார் என்றுதானே முழித்துக் கொண்டிருக்கிறாய். உனக்கு செய்வினை செய்தவன் ஒரு ஆண். அந்த செய்வினையை எடுத்து உன் வீட்டிற்குள் கொண்டு வந்து வைத்தது ஒரு பெண். இதை முழுமையாக நீ தெரிய போகிறாய். அது யாரென்று உனக்கு அடையாளம் காட்டப் போகிறேன். அந்த அடையாளத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? 48 நாள் பூஜையில் வைத்த என் எந்திரங்களையும் சாம்பிராணியையும் செய்வினைக்காக செய்யப்படுகிற பரிகாரத்திற்கான ஆண் பெண் உருவத்தையும் உன் வீட்டில் இருக்கும் செய்வினையையும் தீய சக்திகளையும் அழிக்கும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கி உன் வீட்டிற்குள் வை. அப்போது முழுமையாக உனக்கு துரோகம் செய்தது யாரென்று உனக்கு நான் காட்டுவேன். ஓம் சக்தி. நன்றி.